ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சுவாமிநாதன் இன்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட் பசுங்கன்றோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ப்ராடக்ட்டு. நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன், கிரகப்பிரவேசம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம்லாம் பண்ணுவோம். அப்படி இருந்தால் கூட நம்ம பசுங்கன்றையும் உள்ளே நடக்க விடுவோம். ஃபஸ்ட்டு பசுங்கன்றில் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதா ஐதீகம். அதனால் பார்த்தீங்கன்னா பசுங்கன்றையும் வீட்டுக்குள்ளே நடக்க விடுவாங்க. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சதா அர்த்தம். அதனால தான் இதுமாதிரி பண்ணுவாங்க. நிறைய வீடு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு, இதேமாதிரி டைல்ஸ் தர போட்ட வீடு அப்படி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பசுங்கன்றெல்லாம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நடக்க விட முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வழுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுக்கலாம். பசுமாட்டோட சிலையை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படி இல்லை தனி வீடாக இருந்தால் கூட டைல்ஸ் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசுங்கன்று நடக்க வரது கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறை அவங்களுக்கு இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரகதோஷம், வாஸ்து தோஷம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன சண்டை, தேவையில்லாத விரயம், இந்த மாதிரி நிறைய என்னென்ன காரணம் தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மறை ஆற்றல் உள்ளது. இந்த பசுங்கன்று நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் நிறையா பெருகி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ரிலீஃப்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி பார்க்குற இடத்துல நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஒரு தாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க நினைவாக பசுங்கன்றை வந்து தானமாக கொடுப்பாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் போகணுன்றதுக்காக. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமானது பசுங்கன்று. இன்னைக்கு உள்ள விலைவாசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரிஜினல் பசுமாடு வாங்கி கொடுக்குறது கஷ்டம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சிலையாக அந்த மாதிரி நம்ம தானமாக வாங்கி கொடுக்கலாம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு பசுங்கன்று தானமாக வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு உள்ள விலைக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசுங்கன்று சிலையை அவங்க வேண்டிக்கிட்டு தானமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசுங்கன்றுல தெய்வீக ஆற்றல் அவ்வளோ இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பசுங்கன்று சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. வேரிய சைஸில் இருக்குது, வேரிய டிசைனில் இருக்குது. நானும் ஒன்று பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இருக்கிறதே சின்ன சைஸு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இதோட வெயிட்டு 100 கிராமு. இது டிசைன் போட்டிருக்கோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கும், ஒரு சைடு மகாலட்சுமி இருக்கும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. இதோட வெயிட் 100 கிராம். இது பார்த்தீங்கன்னா பிளைனு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. இதோட வெயிட் 300 கிராமு. ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் லட்சுமி போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதோட வெயிட் 550 கிராமு. ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் லட்சுமி. பேஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற சைஸ் 3 இன்ச்சு. இதோட வெயிட் 500 கிராமு. இது பிளைனு. அதுக்கு அடுத்த சைஸு 3.5 இன்ச்சு. இதோட வெயிட்டு 700 கிராமு. இதுவும் பிளைன் தான். அடுத்து பார்க்க போகிற சைஸு 3.5 இன்ச்சு ஹைட்டு, வெயிட்டு 750 கிராமு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓம் போட்டிருக்கோம், ஒரு பக்கம் ஸ்வஸ்திக் போட்டிருக்கோம். பேஸ்லேயும் டிசைன் இருக்கும். அடுத்து பார்க்க போகிற சைஸு 4 இன்ச்சு. இதோட வெயிட்டு 1 கிலோ. இந்த பக்கம் லட்சுமி, இந்த பக்கம் விநாயகர் போட்டிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம். ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக டிசைன் இருக்கும். லட்சுமி விநாயகர் போட்டிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. விநாயகர் போட்டிருக்கு இந்த பக்கம் லட்சுமி போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகப்பிரவேச வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த கிரகப்பிரவேச வீட்டில் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு.
இதோட வெயிட் 2 கிலோ. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பக்கம் லட்சுமி போட்டிருக்கோம், இந்த பக்கம் விநாயகர் போட்டிருக்கோம். பேஸ் ஃபுல்லாக டிசைன் இருக்கும். ஒவ்வொரு சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான டிசைன் இருக்கும். இதோட வெயிட்டு 2 கிலோ. நம்ம அடுத்து பார்க்க போகிற பசங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 2.25 கிலோ. ஃபுல் பிளெயின் இது. நம்ம அடுத்த பசங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இதோட வெயிட்டு 3 கிலோ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெயின். கீழே பார்த்தீங்கன்னா குடம் இருக்கிற மாதிரி டிசைனு. பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இதோட ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ 250 கிராமு. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லட்சுமி போட்டிருக்கு, இந்த பக்கம் விநாயகர் போட்டிருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேஸில் பூ டிசைன் போட்டிருக்கு. நல்லா முகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நேர்த்தியாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிலோ. இந்த பக்கம் லட்சுமி போட்டிருக்கு, இந்த பக்கம் விநாயகர் போட்டிருக்கு. கீழே பேஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குடம் இருக்கும். இது நம்ம ஆஃபீஸில் கூட வச்சுக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும். ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அது. நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஆஃபீஸ் இருந்ததுன்னா அந்த ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. இதோட ஹைட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10.25 கிலோ. இது பார்த்தீங்கன்னா லட்சுமி விநாயகர் ஒரு பக்கத்தில் இருக்கும். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லட்சுமியும் துர்க்கையும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கும். கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான லுக்கில் இருக்கும். இப்படி இண்டஸ்ட்ரீஸ் இனாகிரேஷனுக்கு, ஃபேக்ட்ரிஸ் இனாகிரேஷன்ஸுக்கு, அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளஸிங் ப்ராடக்டாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும், நமக்கும் ஒரு மனநிறைவாக இருக்கும். பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்க்குற ப்ராடக்ட் இல்லை. இதுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. உண்மையிலே இதை வீட்டில் வைக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல தெய்வீகமான ப்ராடக்ட் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 100 கிராம்லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்குது. 15க்கும் மேற்பட்ட சைஸில் இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இந்த பசங்கன்றும் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேச வீட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே இதை கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான ப்ராடக்ட்டு. கொடுக்குற நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும், வாங்கின அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் போடுறீங்க, ப்ராடக்டோட டீட்டெயிலாம் சொல்கிறீங்க, ஆனால் ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் ப்ரைஸ் சொல்கிறது இல்லைன்னா, இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ போகிறோம், ஒரு சில பேர் நாளைக்கே வாங்குவாங்க, உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு 3 மாதம் கழிச்சு 6 மாதங்களுக்கு கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ப்ரைஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறது இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்னைக்கு இந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அன்றைக்கி என்ன ப்ரைஸ்னு மட்டும் சொல்லிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் ப்ரைஸ் சொல்லாததுக்கு காரணம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மள்ட்ட இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு பீஸ் இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்.